மாயா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இது நீங்கள் செஞ்ச வேலை தானா? இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும்னு நினச்சிட்டிங்களா? இந்த எந்திர தகடு என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் நான் உங்கள் செல்வா. கைஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டரான பிளேஸ் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கம்பேக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு பெட்டரான இடம் ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மாயா ஹாஸ்பிட்டல் 2. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மாயா ஹாஸ்பிட்டல் 2 பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் சில சின்னதாக ஒரு ரிச்சுவலும் பண்ண போகிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ரிச்சுவல் தான். ஸோ நான் அதையும் சேர்த்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கைஸ் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த இடத்துக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம இதை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாயா ஹாஸ்பிட்டல் இது தான். இது போகிறதுக்கு முன்னாடி அழகான மயில் தோகை இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எதுக்கும் ரிச்சுவலுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அடர்த்தியாக ஒரு வித காடு அது மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த மரம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ப்ளோரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். புளிய மரம் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம மாயா ஹாஸ்பிட்டல் உள்ள தான் என்ட்ராக இருக்கும் கைஸ். அதில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மாயா ஹாஸ்பிட்டலை பற்றி பார்க்காதவங்க எல்லோரும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையாச்சும் இல்லை ஐ பட்டன்லையாச்சும் லிங்க் கொண்டு வரேன். டெஸ்ட் நம்ம இதில் மாயா ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ புதுசாக வர சப்ஸ்கிரைபரோ இல்லை வியூவர்ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் என் கார்டில் வந்து வீடியோவோட லிங்க் தரேன். ஸோ அதில் போய் ஈஸியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி அதை பற்றிலாம் எல்லாருக்குமே தெரியும், அது போதாவது புரியும். இதுவும் ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுவும் அந்த மாயா ஹாஸ்பிட்டலோட பகுதி 2 தான் சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் அப்பாண்டடாகவே இருக்குது. இப்போதைக்கு மட்டும் இல்லை, இது பல வருடங்களாகவே அப்பாண்டடாக இருக்குது. முன்னாடி இதில் 2 சேரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ யூஸ் ஆகிறதுக்காக சேர்லாம் எடுத்து போயிட்டாங்க போல இருக்குது. மாயா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் கூட பேசலான்னு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் உங்களை எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த டைம் அது மாதிரி இருக்காது. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த டைம் உங்கள் ஆட்டம் பலிக்காது. இந்த டைம் நான் உங்களை எப்படியும் கட்டுப்பாடுகளை கொண்டாடுவேன்னு தான் நான் சொல்லுவேன்.
மாயா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கொடுங்க பார்ப்போம். ஓ, அப்போ நீங்கள் இங்கே இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே இல்லை போல இருக்கு. நீங்கள் இங்கே இல்லைனாலும் நான் இப்போ பண்ண போகிற ரிச்சுவலில் நான் உங்களை எங்கே இருந்தாலும் இங்கே வர வைப்பேன். அதோட ஆட்டம் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதா இல்லை என்னங்கிறது தெரில. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வர வைக்கலாம் பார்க்கணும். பழைய காலத்து கலவாரம் நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு. இது உங்கள் ஆட்டம் தான் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் இதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு கடைசியாக ஒரு வார்னிங் தரேன். இந்த அலைகளாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நான் பண்ண போகிற ரிச்சுவலில் நீங்கள் எப்படி இருந்தாலும் கட்டுப்பாட்டு ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக என்ன எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுற வேலைக்கு நான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன். அது இந்த ரிச்சுவல் மூலமாக உங்களுக்கே தெரிய வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கிற மாதிரி தெரில. நான் ரிச்சுவலாக என்னோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் ஒரு மந்திர கட்டுப்பாடு போட்டு அதுக்குள்ளே இது பண்ணலான் இருக்கேன். அதேமாரி என்ன உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் உங்கள் வேலை தானா? சொல்லுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நான் ஒரு ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதன் மூலமாக நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்போ இதாக போகிறீங்க.
இதுக்கு மேலே என்னோடய பொறுமைக்கு அளவே இல்லை. இப்போ நான் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களால் என்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு மேலே பாருங்கள். இப்போ நான் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன ரிச்சுவல் தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான். ஸோ அதுகிட்டருந்து எப்படி இது பண்ணுறது, இல்லை அதை கட்டுப்பாடுகளை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறேன். பார்க்கலாம். கொஞ்சம் அந்த ரிச்சுவலுக்கு ட்ராயிங் கொஞ்சம் அந்த ரிச்சுவலுக்கு ட்ராயிங் அந்த இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணுறேன். இந்த திண்ணறை வச்சு தான் அது எந்த இது தீங்கு கொடுக்கக்கூடாத மாதிரி இதை வச்சு ஒரு வட்டத்தை போட்டுக்க போகிறேன். ஸோ ஓகே, இந்த வட்டத்துக்கு மீறி அது என்னை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருந்து என்னை காப்பாற்றுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த இடத்துல பின்னால் சில மந்திரங்கள் இருக்கும். அதை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிறப்ப நான் ஹோலி ஸ்ரீ பாலசுப்ரமணிய டெம்பிளில் இருந்து வரும்போது இதை நான் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப நாளாக வீட்டு பூஜை அறையில் தான் இருந்துச்சு. ஸோ யதார்த்தமாக அதை எடுத்து பார்க்கும்போது தான் இது பின்னால் சில வாக்கியங்கள் எழுதி இருந்துச்சு. அதை நம்ம எப்படி இது பண்ணணும், இப்போ இதை தான் நான் படித்து இது பண்ண போகிறேன். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை வச்சு பண்ண கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ அந்த மந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறேன். பிரபந்தநாகம் பிரபஞ்சநாகம் ஜகத்பீதி சௌரியம் துஷாதரியம் திரணிபுரதிர்யம் ரணத்யோ விபூதிம் பஜேவாயுரத்புத்திரம் பவித்ரமுத்திரம் பூர்ணமதோ பூர்ணமிதி அகம் பிரம்மாஸ்மிதி அகம். இந்த வட்டத்துக்கு மீறி உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது. இந்த எந்திர தகடு என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. இந்த எந்திர தகடு இருக்க வரைக்கும் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தானே என்கிட்ட மந்திரிச்சு கொடுத்த அந்த திருநீர் இருக்குது. भजे वायुपुत्रम पवित्र पवित्रम भजे वायुपुत्रम अगम ब्रह्मास्मि अगम ब्रह्मास्मि अगम ब्रह्मास्मि. உங்களால் நான் எதுவுமே பண்ண முடியாது. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடக்குது. இது நீங்கள் செஞ்ச வேலை தானா? இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும்னு நினச்சிட்டிங்களா? சொல்லுங்கள். இத்தனைக்கு நான் இதை சாமியோட பாதத்தில் வந்து பூஜை பண்ணது. இதே உங்களால் இது பண்ண முடியுதுன்னா அப்புறம் எப்படி? இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பாதியாக நறுக்கி இதை 4 திசையும் போடணும். இது பார்த்தீங்கனாலே தெரியுதா, உள்ள அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு.
கட் பண்ணி 4 மூலையும் போட்டாகணும். ஏன்னா அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டாயம் தொலைய மாட்டேங்குது கத்தி இல்லாதனால. எப்படி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இல்லை அந்த துஷ்ட ஆவினால். ஓகே, இது ஓரளவுக்கு வந்துருச்சு. அட்லீஸ்ட் நம்ம போட்டுட்டு போனோம். கிழக்கு வட திசையில் போட்டாச்சு. துஷ்ட ஆவி என்கிட்ட வந்து எட்டப்போ இந்த துஷ்ட ஆவி எதுவும் கிட்ட நெருங்க முடியாமல் பார்த்துக்கோங்க கடவுளே. ஸோ கைஸ், இந்த இடத்துல இருக்குது படுப்புலாம் உடஞ்சி இங்கே கீழே வந்துருச்சு. அந்த ஆவியோட மனசு இதோட தாங்க முடியாமல் கைஸ், நான் அந்த இடத்துல வந்து பயந்து ஓடியான்ட்டேன். அதோட ஆட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல. இந்த இடத்துல நான் தோல்வியை தழுவிட்டேன் தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா என் உயிருக்கே ஆபத்தான சில விஷயம் கூட நடக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பி போயிட வேண்டியதான் பெட்டர்.